ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாத்துக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்குது. ஃபுட் பாய்சன் ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மயங்கி போய் கீழே விழுந்திருக்காங்க. பக்கத்தில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சோ ஏதாச்சும் தெரியாமல் பயந்துட்டு வந்து எல்லாரும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிர்வாகம் ஹாஸ்டலுக்கு எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருக்காங்க. எல்லோரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி லீவ் விட்டுருக்காங்க. காலேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு லீவ் விட்டுருக்காங்க. 5 நாள் விடுமுறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னால் பார்க்க முடிஞ்சது. எதுக்கு இவ்வளோ பதட்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரில. இப்போ வந்து பிரச்சனையாகுதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு வந்து எல்லாத்தையும் அமுச்சுவிட்ட நிர்வாகம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம காலேஜில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்ம கொடுத்த கான்ட்ராக்ட் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கா, ஃபஸ்ட்டு நம்ம காலேஜில் நம்ம கொடுக்குற உணவு தரமாக இருக்கா, நம்ம மட்டும் வயிற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாப்பிட்றோம்ல. அந்த காலேஜில் உங்களை நம்பி தானே அந்த குழந்தைங்க எல்லோரும் வந்திருக்கானுங்க. அந்த பசங்களாக இருக்கட்டும், அந்த பொண்ணுங்களாக இருக்கட்டும், எல்லோரும் உங்களை நம்பி தானே வந்திருக்காங்க. உங்களை நம்பி தானே பேரண்ட்ஸ் அட்மிஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் தானே நல்லபடியாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை தானே. ஆனால் அந்த கடமையை நீங்கள் கரெக்டாக பண்ணல அப்படின்னா எப்படி உங்கள் காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. இனி இந்த ஒரு விஷயத்தை வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிப்பாங்கல்ல. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோ. எக்ஸல் காலேஜை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளை வாங்கி அதாவது அவங்களுக்கு வேலை வாய்ப்புனா அங்கே போனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு உத்தரவாதம் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் வந்து நல்லாவே டெவலப் ஆயிருந்தது. ஸோ இது வந்து குமராபாளையத்தில் வந்து இயங்கிட்டு இருக்கு. இது ஒரு இன்ஸ்டியூஷன் காலேஜ், எல்லாமே இருக்குது அந்த காலேஜில். அந்த கேம்பஸில் இல்லாததே கிடையாது. ஸோ அங்கே 5000 பேர்த்துக்கு மேலே படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. குடிக்கிற தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமானதாக இல்லை. ஏன்னா வந்து தண்ணி தொட்டியில் புழுக்கள் வந்து நின்றுட்டு இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் இருந்தது நம்மளால் வீடியோக்களில் நிறைய வீடியோஸில் வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டான செயலுங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு தனியார் கல்லூரியும் வந்து மினிமம் ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 35,000லேருந்து 60,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பில் போடுறாங்க. அப்படி பில்லு வந்து பார்த்திங்கன்னா போடையில் அது சாப்பாடுக்கு தான் இன்க்ளூட் ஆகி வருது. நிஜமாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். 35,000த்தில் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 60,000 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தரமான சாப்பாடு உங்களால் தர முடியாதா? அதை பார்க்காம வேறு என்ன வேலை நிர்வாகத்துக்கு? அதுக்கு தானே நீங்கள் தனியாக கான்ட்ராக்ட் தரீங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா மற்ற குழந்தைங்களெல்லாம் சேஃபாக இருப்பாங்க? இவ்வளோ நாளாக நடக்காமல் இருந்தது இன்றைக்கி நடந்துருச்சு, தப்பு தான். ஆனால் இப்போ நடந்த விஷயத்துக்கு 400 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. ஆனால் மீடியாக்களில் சொல்கிறது என்னென்னா 128 பேர் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி அதாவது ஃபேக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 128 தாண்டி அதெல்லாம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து விடப்பட்டிருக்கு. அதாவது ஹாஸ்டலுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. அங்கே வந்து ஒரே பரபரப்பான சூழ்நிலையில் தான் இருக்குது. இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா சரியான உணவு, சரியான வந்து உறங்குறதுக்கான இடம் இதெல்லாமே நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்தீங்கனாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நிறைய கல்லூரிகள் வந்து பணத்துக்காக மட்டுமே வந்து டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஆட்களை உள்ள வர வச்சு அவங்கள மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது மட்டும்தான் பார்க்குறீங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே வந்து பண்ணி தரதில்லை. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில கல்லூரிகளை விட்டு வெளியே சீக்கிரமாகவே வராங்க. ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுவும் இந்த ஃபுட்டுனால. ஹாஸ்டல் ஃபுட்டு அவ்வளோ வாயிலேயே வைக்க முடியாது, சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணோம், மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது. இது காலேஜில் கண்டிப்பாக வந்து நிறைய காலேஜில் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து செம்மில் கை வச்சிருவேன் உனக்கு, இல்லை ப்ராக்டிக்கலில் கை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை பொண்ணுங்களையும் வந்து மிரட்டுறதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை நிறைய பேர் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல, சொல்கிறதே கிடையாது. ஏன்னா பயந்துக்குவாங்க. நம்ம சொல்லி என்னடா பண்ண போகிறோம், எல்லோரும் அதானே சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குற காசு, நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரமான உணவு கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் தாராளமாக பயப்படாமல் கம்ப்ளைண்ட் பண்ண முன்னாடி வாங்க, எல்லாருமே ஒன்றிணைஞ்சு வாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஆளை வந்து தட்டி கேட்பாங்க. இல்லைன்னா அவங்களும் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் இனியாச்சு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சு நடந்துக்கோங்க. காசு கட்டி படிக்கிறது நீங்கள், காசை வாங்குறது அவங்க, சரிங்களா? நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னா எந்த ஒரு நெசசரியும் கிடையாது அந்த இடத்துல. படிப்புக்கு மட்டும்தான் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அந்த நிர்வாகத்துக்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னா ஒழுக்கமாக டிசிப்ளினாக இருக்கணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு இந்த சாப்பாடு ஹாஸ்டல்லாம் அதுக்கெல்லாம் தான் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி அவங்க அரேஞ்ச் பண்ணி தரணும், ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். பட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சென்சிட்டிவ் விஷயமாகவே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா இது சென்சிட்டிவான விஷயம் தான் சொல்லப்போனால். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நானும் காலேஜ் படித்து தான் வந்திருக்கேன். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.